பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? அநேக காரியங்களுக்காக சில நேரங்களில் துக்கப்பட்டு கண்ணீர் வடித்து ஜெபிப்பது உண்டு இல்லையா? ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு உபத்திரவம் வரும்போது, ஒரு வியாதி வரும்பொழுது, இனி முடியாதுன்னு நினைக்கும் போது கண்கள் கலங்கும், இருதயம் குமுறும், நம்ம அறியாமல் அழுது கொண்டே இருப்போம். என்னுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் வியாதி படுக்கையில் இருக்கும்பொழுது ஒரு மரண பயம் உள்ளே வரும். அதை மேற்கொள்ளும் பொழுது பெரிய போராட்டமா இருக்கும். அப்போ இதெல்லாம் அழுது அழுது தேவ சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருப்பேன். அப்படிதான் ஒரு மனுஷனை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். யார் இந்த எசேக்கியா? அவர் ஒரு தேசத்தை ஆளுகிற, இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியா கிட்ட போகுது. என்ன சொல்ற? நீ வியாதி படுக்கையில் இருக்கிற, நீ மரிச்சு போக போற, உன் காரியத்துல ஒழுங்குபடுத்தி உன் ஸ்தானத்துல யாரையாவது ராஜாவை வச்சுட்டு நீ போய் சேருப்பான்னு வார்த்தை வந்துடுச்சு. எசேக்கியாவுடைய மரண தேதி குறிக்கப்பட்டாயிடுச்சு. அது கர்த்தருடைய வார்த்தை, யாருமே மாற்ற முடியாது. அவர் சொன்னதுதான். அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். ஆனா எசேக்கியா என்ன செய்யறான் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். இந்த அழுகையும் கண்ணீரும் ஆண்டவருடைய வார்த்தையை மாற செய்யக்கூடியது. அல்லேலூயா. அடிக்கடி என்னுடைய ஊழியத்துல சொல்வேன், நம்முடைய கண்ணீர் ஆண்டவருடைய வார்த்தையே மாற பண்ணக்கூடியது. வாக்கு கொடுத்த வார்த்தை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. ஆனா எசேக்கியா அழுத உடனே தகப்பனுடைய உள்ளம் தாங்க முடியல. போய் சொல்றாரு, முற்றத்தை தாண்டுவதற்குள்ளா ஏசாயாவுக்கு 2வது முறை கர்த்தருடைய வார்த்தை வருது. போப்பா, என் மகன் ரொம்ப அழுகுறான், கண்ணீர் வடிக்கிறான், அவன்கிட்ட சொல்லு, இன்னொரு 15 வருஷத்தை கொடுக்குறேன்னு சொல்லு போனஸா. என் அன்பு தெய்வ பிள்ளை, ஒரு வியாதி படுக்கையில் இருக்கிறீங்களா? உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? கண்ணீரும் வேதனையுமா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் கண்ணீர் அவருக்கு முன்பாய் சிந்தப்படட்டும். ஆகார் கண்ணீர் வடித்த பொழுது கர்த்தர் இஸ்மவேலை பெரிய ஜாதியா மாற்ற வேண்டும் வாக்கு கொடுத்தார் இல்லையா? அன்னாள் கண்ணீர் வடித்த போது சாமுவேலை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார் இல்லையா? எசேக்கியாவுடைய கண்ணீர் ஆண்டவருடைய வார்த்தையை மாற பண்ணிச்சிங்க. அவர் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிட்டு 15 வருஷம் கொடுப்பா அவனுக்கு. இந்த கண்ணீரை என்னால பார்க்க முடியல, இந்த கண்ணீரை என்னால தாங்க முடியல, இந்த கண்ணீர் என் உள்ளத்தை உடைக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லையா? அவ்வளவு அன்புள்ள தெய்வம், அவ்வளவு மனதுருக்கம் உள்ள தெய்வம், அவ்வளவு நம்மை நேசிக்கிற ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேளுங்க. நீங்க அழுது கேளுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அநேக காரியத்துல அழுது அழுது ஆண்டவர் சமயத்திலிருந்து நன்மையை பெற்று இருக்கிறையா? அதனாலதான் தைரியமாய் சொல்றேன். எத்தனையோ மரண இருளில் நடந்து போனங்க. 3 ஆப்ரேஷன் சரீரத்தில் செய்யப்பட்டுச்சு. அப்பொழுதெல்லாம் ஒரு அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் ஒரு மரண பயம் உள்ளத்துல வரும். ரிப்போர்ட் எடுக்கும்போதெல்லாம் என்ன ரிப்போர்ட் வருமோன்னு ஒரு கலக்கம் வரும். கர்த்தர் இதுவரை கைவிடலை. காரணம், கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர், விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர். தேவனுடைய வார்த்தை இந்த கண்ணீரிலே கரைந்து போகிறது. உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். கண்ணீரோடு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, கண்ணீரை காண்கிறவரே, எசேக்கியா மிகவும் அழுத பொழுது கர்த்தர் 15 ஆண்டுகளை நீடித்து கொடுத்தீரேன். இன்றைக்கு கண்ணீரோடு யார் யாரெல்லாம் அவங்களை நோக்கி பார்க்கிறார், உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும். நோய் நொடிகள், வியாதி படுக்கைகள், எல்லா வியாதி படுகைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ரிப்போர்ட் எல்லாம் மாறட்டும் சாமி, அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. உங்கள் கண்ணீர் ஆண்டவருடைய வார்த்தையே மாற செய்யும்.